வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்று சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தஞ்சாவூரில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உரை குறித்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மறு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில தான் திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் எனது அறிக்கையில் ஸ்டாலின் மிகவும் உறுத்துகிறது போல அரைவேக்காடு தனமாக இருக்கிறதாம். அவருக்கு அரைவேக்காடு தனம் என்பது எது என்று தெரியுமா திரு ஸ்டாலின் அவர்களே? ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் மக்கள் கடும் கோபத்தில் இருப்பது தெரிந்தும் நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் என்று வாய்க்கு வந்த பொய்களை அள்ளி விடுகிறீர்களே, அதுதான் அரைவேக்காடுதனம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு. தஞ்சைக்கு வந்தவங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை குண்டுக்கட்டாக உங்கள் காவல்துறை கைது செய்துள்ளதே, இது என்ன மாடல்? பாசிச மாடல் தானே. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தந்த திருவள்ளூர் டெல்டாவில் கால் வைக்க கூச்சப்பட்டிருக்க வேண்டும். நல்ல வேளை இவர் பச்சை துண்டு போட்ட விவசாயிகளை அசிங்கப்படுத்தவில்லை. நான் செய்திகளை படிப்பதும் இல்லையாம். சொல்பவர் யார் தெரியுமா? முரசொலி தவிர வேற எந்த பத்திரிகையும் படிக்க விரும்பாத பொம்மை முதலமைச்சர். நாட்டின் மும்மாறி பொழிகிறது, எல்லோரும் என்னை பாராட்டுங்கள் என மாய உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவரை மீட்கவே வழியில்லை அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு. தினமும் நடக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களையும் செய்தித்தாள்களில் வருவது இல்லையா என்ன? இன்னும் சொல்ல போனால் ஊடகம் மற்றும் பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் தானே என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். எல்லா திட்டங்களிலும் கமிஷன் கணக்கு போட்டு பெட்டிகளை அள்ளிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெட்டி மோகத்தில் என் பக்கம் திருப்பத்த வேண்டும் என்பதற்காக உட்கட்சி கூட்டணி பூசல் சத்தம் எல்லாம் அறிவாலயத்தில் இருந்துதான் கேட்பதாக செய்திகள் வருகிறது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று உங்கள் கூட்டணி கட்சிகளே சொல்லி வருகிறார்கள். முதலில் அதை சரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை விட்டுருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.